இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ரூத் 2:17. அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்தபோது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமை கண்டது. இந்த வசனத்தை குறித்து கடவுள் மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். சகலத்தையும் இழந்த ரூத் வேலை தேடி போகிறாங்க. அப்போது ஒரு வயலில் ஆட்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த காலத்தில் சூரியன் உதயமான கொஞ்ச நேரத்துலேயும் வயலில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. சுமார் மாலை 5 அல்லது 6 மணிக்கு வரையும் வேலை பார்ப்பாங்க. அப்போ 12 மணி நேரம் ரூத் ஒவ்வொரு கதிராக இந்த வேலையாட்கள் பின்னாடியே போய் சேகரிக்கிறாங்க. இது உண்மையிலேயும் ரொம்ப கஷ்டம்தான். மொத்தமாக கதிரை அறுக்கிறதேவும் கஷ்டம்தான். இவங்க ஒவ்வொன்றா சேகரிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். தன்னுடைய சூழ்நிலையை புரிஞ்ச ரூத் தனக்கு கிடைச்ச வேலையை கஷ்டமானதாக இருந்த போதிலும் அவங்க விடாமல் உழைக்கிறாங்க. அந்த கதிரை அடித்து தட்டி பிடைச்சி அதை அளந்து பார்த்தா ஒரு மரக்கால், அதாவது 4 படி வார்கோதுமை கிடச்சிருச்சு. ரூத் நினச்சிருந்தா அவங்க சேகரிக்கும் போதேவும் இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி பாதியிலே நிப்பாட்டிருக்க முடியும். ஆனால் அவங்க நாளையை பற்றி யோசிக்கிறாங்க. அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேகரித்தாங்க. இன்றைக்கி சில பேர் குடும்பத்தோட சூழ்நிலை தெரிஞ்சிருந்தும் உழைக்காமல் கிடைச்ச வேலையை பாதியிலே விட்டுறாங்க. கஷ்டப்படாமல் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது. எல்லா வேலையிலையும் கஷ்டம் இருக்க தான் செய்யும், மன உளைச்சல் இருக்க தான் செய்யும், சரீரத்தில் வேதனை இருக்கும். அதுக்காக தேவன் நமக்கு கொடுத்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற வேலை சாதாரணமான வேலை போல் நமக்கு தெரிஞ்சாலும் பெருசாக அதில் நிறைய லாபம் நமக்கு கிடைக்காத போதும் நம்ம உண்மையாக ஆர்வத்தோடு வேலை செய்கிறோமான்னு தான் முதல்ல பார்ப்பார். இதில் நம்ம உண்மையாக ஆர்வத்தோடு வேலை செய்யும்போது மட்டும்தான் தேவன் உயர்வை கொடுப்பார். அதனால் சோம்பேறித்தனம் அலட்சியம் பண்ணாமல் கடுமையாக உண்மையாக ஆர்வத்தோடு உழைப்போம். ஆமேன்.